வெல்கம் டு ஜெசிகா கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பண்ண போகிறோன்னா KFC ஸ்டைல் பேபி கார்ன் ஃப்ரை. இப்போது நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். பேபி கார்ன், மைதா, கார்ன்ஃப்ளவர், கிரைண்ட் பண்ண ஓட்ஸ், ரோல்டு ஓட்ஸாக இருந்தால் கிரைண்ட் பண்ணிக்கோங்க, இல்லை நார்மல் இன்ஸ்டன்ட் ஓட்ஸாக இருந்தால் கிரைண்ட் பண்ண தேவையில்லை. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சில்லி பவுடர், கறி பவுடர், பெப்பர் பவுடர், ஒரு டேபிள் ஸ்பூன் கர்ட், அப்புறம் சால்ட், அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான ஆயில். இப்போ நம்ம ஒரு கடாயில் மசாலா போட்டு பேபி கார்னை நல்லா வதக்கிக்க போகிறோம். எதுக்கு வதக்கணும்னு கேட்டிங்கன்னா, மசாலா சீக்கிரமாக பேபி கார்னில் அப்சர்வ் ஆகாது. அதனால் பேபி கார்னை நம்ம மசாலா போட்டு ஃபஸ்ட்டே வதக்கிக்கிறோம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் நல்லா சூடாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம 1/2 டீஸ்பூன் போல் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுடலாம். போட்டுட்டு இப்போது இம்மீடியட்டாக பேபி கார்னையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா அப்படியே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது நான் 1/2 டீஸ்பூன் கறி பவுடர் போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதையும் எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். இப்போது நான் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கர்ட் ஆட் பண்ண போகிறேன். கர்டு எதுக்குன்னா நல்லா மசாலாலாம் அப்சர்வ் ஆகும், ஒரு புளிப்பு டேஸ்ட் கிடைக்கிறதுக்காக. நீங்கள் லெமன் கூடயும் போட்டுக்கலாம். என்கிட்ட லெமன் இல்லை, அதனால நான் கர்ட் போட்டிருக்கேன். நம்ம போடுற எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே ஃபுல்லாக பேபி கார்ன் மேலே கோட் ஆகணும், நல்லா அப்சர்வ் ஆகணும். இப்போது ஒரு டீஸ்பூன் போல் சில்லி பவுடர் போடுறேன். இதில் பேபி கார்ன் வேகணுன்ற அவசியம்லாம் இல்லை. ஏன்னா நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம் இதுக்கப்புறம் இருக்கிற ப்ரொசீஜரில். அதனால் நீங்கள் இதில் மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரையும் வதக்கினா போதும்.
பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்ல மசாலா பேபிகார்னில் கோட்டாக இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு பேபிகார்னோட மசாலா கோட் பண்ணுற ப்ராசஸ். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கடாயை அடுப்பில் வச்சு டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயில் எடுத்துக்கலாம். ஆயில் சூடாகிட்டுருக்கு. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நாம் கார்னை வந்து டிப் பண்ணி பைண்ட் பண்ணி போட்டுடலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு நம்ம பார்த்துடலாம். மைதா, கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவரில் வந்து பிளாக் பெப்பர் பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கறி பவுடர், சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். எதுக்காகனா நமக்கு வந்து கிறிஸ்பி லேயர் வந்து ரொம்ப ப்ளைனாக இருக்கும் அப்படியே போட்டு இது பண்ணோன்னா. அதனால் பேட்டரில் கொஞ்சம் நான் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் டேஸ்ட்காக. அடுத்து நான் வந்து ரோல்டு ஓட்ஸை வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது கார்ன் எடுத்து நான் டஸ்ட் பண்ணிக்கிறேன் மைதா மாவில். அடுத்து கார்ன்ஃப்ளவர் மிக்சரில் வந்து டிப் பண்ணிக்கிறேன். அகெயின் நான் வந்து ஓட்ஸில் நல்லா டஸ்ட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக டஸ்ட் பண்ணணும். ஃபுல்லாக சுற்றி நல்லா எல்லா பக்கமும் டஸ்ட் பண்ணியிருக்கமான்னு பார்த்து இப்போது டைரெக்டாக கடாயில் போட வேண்டியதான். அகெயின் மைதாவில் டஸ்ட் பண்ணுறோம், கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணுறோம், அகெயின் ஓட்ஸில் டஸ்ட் பண்ணுறோம். நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. பாருங்கள், உங்களுக்கே தெரியும் நல்லா எப்படி ஃப்ரை ஆகிட்டுருக்குன்னு. எதுவுமே பிரிஞ்சு எல்லாம் வரல, நல்ல பைண்ட் ஆகிருக்கு. பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஈஸியான ஸ்நாக்ஸ் ஈவினிங் டைமில் நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். KFC ஸ்டைல் பேபி கார்ன் ஃப்ரை. ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், KFC ஸ்டைல் பேபி கார்ன் ஃப்ரை ரெடி.